தேர்தல் நடைபெறும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பதவியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதிப்படிதான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சரத்தில் சேர்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை, அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அதுதான் 55 ஆண்டுகால வரலாறு. ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று அந்த அஜெண்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து தான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளையுமே கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு விடுவு காலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை, இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அதற்காக கழக சட்ட விதியை உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கு வாதாடி கொண்டிருக்கிறோம். உறுதியாக கிடைக்கும். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு இந்த கழக சட்ட விதியின்படிதான் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள். யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இடையில் பொதுச் செயலாளரை தேர்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள் இங்கே உருவாகியிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடியாக இரத்த நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் வழங்கியிருக்கிறார்கள். இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.